அந்த மேடை நாடகத்தின் கடைசி காட்சி, 2 மணி நேரம் ஓடும் நாடகத்தின் கடைசி காட்சியில் அத்தனை முக்கிய நடிகர்களும் உயிரை கொடுத்து நடிக்க அருமையான வசனங்கள், அதையெல்லாம் பேசி உணர்ச்சிகளை கொட்டி அண்ணாமலை மன்றத்தில் அந்த நாடகத்தை பார்க்க வந்திருந்த கிட்டத்தட்ட 700 பேர்களும் அப்படியே மெய்மறந்து எப்படி முடிய போகுது அந்த நாடகம், என்ன கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அந்த ட்விஸ்ட்டை பார்க்குற ஆடியன்ஸால் நம்ப முடியல. இந்த ட்விஸ்ட் வந்த உடனே லைனுக்கு லைன் கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது காமெடிக்கு கைதட்டுவாங்க, சிரிப்பாங்க, ஆனால் சீரியஸ் லைனுக்கெல்லாம் படபடன்னு கைதட்டுறது ஆச்சரியமாக இருக்குது. அது வேற கரெக்டாக லைட்டிங் ஒருவருக்கும் கொடுக்குற போதும் அண்ட் நடிகைகளும் போட்டி போட்டு நடிக்கிறதும் தினைக்கு சாதாரண அமைச்சர் குரூப் தான், அது ஒன்றும் ப்ரொஃபஷனல் குரூப் இல்லை. அப்படி ஒரு கொண்டாட்டம் அந்த காலத்தில், அதாவது 75லேருந்து 82 83 வரைக்கும் அந்த பீரியட், கிட்டத்தட்ட 60லேருந்து 1960லேருந்தே நாடகம்னாக்க பயங்கரம். ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் அத்தனை பேருக்கும் சபா சிஸ்டத்தில் ஒரு சபாவில் மெம்பர்ஷிப் வாங்கி மாதத்துக்கு 10 ரூபான்னு 2-3 ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. அதில் 2 நாடகம், இன்னொன்று ஒரு பாட்டு கச்சேரி, இல்லைனாக்க டான்ஸு கின்ஸு இது இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அத்தனை பேரும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த சபா மெம்பர்ஷிப்பை வாங்கி வச்சுக்கிட்டு, நான் பிரம்மங்கன சபாவில் மெம்பர், நான் விக்னேஸ்வர சபாவில் மெம்பர், மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் மெம்பர், கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் மெம்பர், அந்த மெம்பர் இந்த மெம்பர்னு பெருமையாக சொல்லிப்பாங்க. புது நாடகங்கள்லாம் கொண்டான்னு சொல்லிட்டு உயிரெடுப்பாங்க சபா செக்ரட்டரியை. ஏன்னா பிகாஸ் பத்திரிகைகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த நாடகம்னு வந்தாக்க உடனே அவங்களும் தன் சபாவில் வரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிலாம் பிரமாதமாக கிட்டத்தட்ட ஒரு 150 நாடக குழுக்களும் கிட்டத்தட்ட ஒரு 150 சபாக்களும் இருந்த காலம். அது தவிர ஸ்பெஷல் ஷோஸ் பல கம்பெனிகளுக்கெல்லாம் போடுவாங்க, வைப்பாங்க, போவாங்க. ஒரு நல்ல நாடகம் கிட்டத்தட்ட ஒரு 150 160 வரை சென்னையிலேயே போகும். அது தவிர வெளியூர்கள் அதெல்லாம் பார்த்தா இன்னொரு 60-70 நாடகம் போக ஒரு சூப்பர் ஹிட் ட்ராமாவாக ஒரு குழு கொடுத்து விட்டால் அந்த குழுவுக்கு அவ்வளவுதான் ஜாக்பாட் அடித்த மாதிரி. ஏன்னா உள்ளூரில் ரொம்ப பணம் கிடையாது. ஒரு ட்ராமாவுக்கு 800-900 பேமெண்ட் கொடுப்பாங்க. அதில் செலவே முடிஞ்சு ஒரு 200 ரூபா தான் மிஞ்சும். ஆனால் வெளியூரில் நாடகம் போட போனாக்க இவங்க அந்த நாடகத்தை கரெக்டாக நல்லபடியாக போட்டுக்கிட்டு பண்ணுற போது ஒரு 5000 ரூபா மிஞ்சும். ஸோ ஒரு 50-60 வெளியூர் போயிட்டாங்கன்னாக்க 3 லட்சம் ரூபா உங்களுக்கு வருமானம் வரும். அதில் அவங்க என்ன எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறதெல்லாம் உள்ளூரில் 5 ரூபா கொடுத்தா வெளியூரில் 20 ரூபா கொடுப்பாங்க, இல்லை உள்ளூரில் 10 ரூபா கொடுத்தாக்கா வெளியூரில் 30 ரூபா கொடுப்பாங்க. பெரிய பெரிய கேரக்டருக்கெல்லாம் 30-40 கொடுப்பாங்க, சின்ன சின்ன கேரக்டர்லாம் 15-20 கொடுப்பாங்க. அந்த மாதிரி எப்படியும் அவங்களுக்கு ஒரு வெளியூர் போயிட்டு வந்தால் ஒரு 5000 ருபீஸ் தேர்ற மாதிரி வச்சுக்கிட்டு, நாடகம் போட்டால் ரொம்ப நஷ்டங்க, நாடகம் போட்டால் நஷ்டம்தாங்க, ஒன்றுமே தேராதுங்கன்னு சொல்லிக்கிட்டு அலைவாங்க. அது அந்த காலம். ஆனால் 1982-83 கவர்மெண்ட் டெலிவிஷனை கொண்டு வந்துருச்சு. டெலிவிஷன் வந்த உடனே நாடகமெல்லாம் முதகட்டீர்னு கீழே விழுந்து விட்டது. ஏன்னா மக்களுக்கு வீட்டிலேயே ஹாலில் உட்காந்துக்கிட்டு பார்க்கறதுக்குள்ள பாக்கியம் கிடைக்க, அடபோப்பா பஸ்ஸை பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு ராத்திரி கடைசி பஸ்ஸு கிடைக்காதுன்னு பயந்துக்கிட்டு ஓடி வர்றதுக்கு பதிலாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன ப்ரோக்ராம் காட்டுறாலும் அதை பார்த்து பொழுத போக்க வேண்டியதானேன்ட்டு அப்படி போயிட்டாங்க. அதாவது இது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமாக மாறிடும்ங்கிறதா எல்லாருடைய கணக்கும். ஏன்னா எல்லா ஊர்லேயும் இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் டிவி ப்ராப்ளமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் மேடை நாடகங்களும் ப்ராப்ளமாக இருக்குது. சினிமா பிச்சு உதறிக்கிட்டு இருக்கு. அதனால எதையும் பாதிக்காது. எத்தனை என்டர்டெயின்மெண்ட் வந்தாலும் நல்ல குவாலிட்டி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தா நல்லா போகுங்கிறது ஒரு விதி. எனிவே, அந்த நேரத்தில் தான் நம்ம பையன் மதன், அருமையான நடிகன், அமைச்சூர் நடிகன், மற்றபடி வேலைக்கு போல, ஏன்னா டிகிரி முடிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வேலை தேடிக்கிட்டு கிடக்கான். அவனுக்கு ஒரு 16 வயசுலேருந்தே நாடகங்கள் நடிக்கிறதுன்னு ஆசை. அண்டு இந்த நாடக குழுவில் அவன் ஜாயின் பண்ணி அட்டகாசமாக அருமையாக ரோல்லாம் நடிக்க நிச்சயமாக இவனுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் உண்டு அப்படின்னு தெரிய வருது. எல்லாரும் சொல்கிறாங்க, டேய்
நீ சினிமாவில் பிரமாதமாக ஓஹோன்னு வரப்போகிற அப்படின்லாம் சொல்லி அவனுக்கும் மனசில் பல கோட்டைகள். வரணும், சினிமாவில் வரணும், பெருசாக வரணும், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நமக்கும் ஓரமாக ஒரு இடம் கிடைக்காதா அப்படிங்கிற வெறி மதனுக்கு. ஸோ அந்த நாடகம் அன்னைக்கு அண்ணாமலை மன்றத்தில் ஓஹோன்னு முடிய அதில் ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் நம்ம மதனும் பண்ணியிருக்கான். அவனை வச்சு தான் அந்த நாடகம் முடியும். முடிஞ்ச உடனே பயங்கர ஸ்டாண்டிங் ஓவேஷன், கிட்டத்தட்ட 3 நிமிஷம் மக்கள் கைதட்டி அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. சூப்பர் சூப்பர்னு சொல்ல அப்படியே முள்ள ஒருத்தரையாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி கர்ட்டனை போடுறாங்க. அவ்வளவுதான். உடனே திருஷ்டி சுற்றி எல்லாருக்கும் போடுவாங்க. அது வழக்கம். நாடகம் முடிந்த உடனே திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அவன் வேகமாக போய் மேக்கப் எல்லாம் கழிச்சிட்டு வச்சுட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நாடகம் என்னைக்கு, நாளைக்கா, ரைட், ஓகே, எங்கே ராணி சீத்தைங்க இல்லையா, அங்கே மீட் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்ப நாடகத்தை நடத்தும் ஓனர், அப்பா மதன், அன்னைக்கு நம்ம போடுற நாடகத்தில் சில சீன்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கலாம், டோன்ட் வரி. ஏன்னா பிகாஸ் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அவனுக்கு. அண்டு பசி வைத்த கிள்ளுது, வீட்டுக்கு ஓடணும், அப்பா வேற சாப்பிடாம காத்திருப்பாரு. அதனால அங்கேருந்து ஒரு 3-4 மைலில் இருக்கிற வீட்டுக்கு சைக்கிளை எடுத்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு ஓடுறான். ஓடி போய் வீட்டில் இறங்கி, அப்பா அப்பா வந்தாச்சான்னு கேட்க, ஆமாண்டா உனக்காத்தான் 1/2 மணி நேரமாக காத்துக்கிட்டு இருக்காரு, அவர் தான் வந்துடுவார்னு தெரியல 9:30. அம்மா நாடகம் முடிஞ்சு ஒரே அப்ரிசியேஷன், எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க உள்ள. எல்லாரையும் பார்த்து எப்படி நம்ம விட்டுட்டு ஓடி வர முடியாது அம்மா அப்படிலாம் சொல்லி இல்லி சமாளிக்க, அப்பா வந்துட்டான் அவன் அப்படின்னு குரல் கொடுக்க, வந்துட்டேன்ப்பா சாப்பிடலாம்ப்பா. ஒரு மனுஷன் எங்க பசியில துடிப்பானேன்னு தெரியல உனக்கு, ராஸ்கல் உட்கார்றா அப்படின்னு சொல்லி, உனக்கா வந்துட்டான்டா அந்த கடையில கணக்கு எழுதி சம்பாதிச்சு உன்னை படிக்க வச்சு இதெல்லாம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த வயசுலையும். எனக்கு கிட்டத்தட்ட 40-45 வயசுல தான் நீ பிறந்த. அப்படியே அந்த மகாலட்சுமி உன்னை கொண்டு வந்து கொடுத்துருக்கா. இந்த குடும்பமே செழிச்சு ஒவ்வொரு வரப்போகுதுங்கிற நம்பிக்கையில தான் உன்னை வளர்த்தேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு டிகிரி வாங்கி வச்சு நீயும் நாடகத்தில் நடிக்கிற அந்த ஆசையெல்லாம் இருந்ததுனால சரி போ, நம்மளால முடிந்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணலான்னு பண்றேன். எப்படா நீ பெரிய லெவலுக்கு வரப்போற, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள வந்துடுறாடே அப்படின்னு சொல்ல, அவனும் கண்ணில் கண்ணீர் கொப்பளிக்க, அப்பா நிச்சயமா வருவேன்ப்பா, எல்லாரும் சொல்றாங்கப்பா என்னுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு, நான் நிச்சயமா சினிமாலாம் வந்துடுவேன், சினிமாலாம் போற நல்ல பணம் இருக்குன்னு சொல்றாங்கப்பா, ஓகே தானேப்பா, டேய் நல்ல பணம் இருக்கு, அது இருக்குதுக்கெல்லாம் ஓகேடா, ஆனா ஒழுக்கமா இருந்து நல்லபடியாக நீ தொழிலை பண்ணேன்னா எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குடா எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்ல, அப்பாவை அப்படியே பார்த்துட்டு, சரிப்பா சரிப்பா, நீங்க இவ்வளவு தூரம் என்னை அன்பா சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டேச்சி. அப்பனுக்கு பிள்ளைக்கு என்னடா தேங்க்ஸ், நாளைக்கு நீ ஓகன் அதை அனுபவிக்க போறது நான் தானேடா அப்படின்னு அப்பா சொல்ல, நிச்சயமாப்பா உங்களுக்கு போகத்தான்ப்பா எல்லாமே மிச்சம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கண் கலங்கி, சரி 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எதுக்கு இங்க வீட்டில் ஒரு ட்ராமா போட்டிருக்கீங்க இந்த ஒய்ஃபு சொல்ல, அம்மா இப்படியெல்லாம் பேச கற்றுக்கிட்டியா நீ அப்படின்னு சொல்ல, அப்பாவும் சிரிக்க, ஒரு ஹாப்பி சாப்பாடு நடக்குது அங்கே. சந்தோஷமாக முடிந்து தென்னையில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி அந்த சின்ன குச்சி வீட்டில் தான் எல்லாரும் ஓரளவுக்கு நல்லபடியாக எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இவன் ஒரு டைரக்டராக போய் தன்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்து வாய்ப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். அது தவிர அந்த டைரக்டர்லாம், சார் எங்கள் நாடகத்தை பாருங்கள் சார், எங்கள் ட்ரூப்பில் நிறைய நல்ல நடிகர்கள் இருக்கும், எங்களெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சார்னு சொல்ல, அப்பா சினிமாங்கிறது ரிஸ்கி பிஸ்னஸ், புது ஆள்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு நான் என்ன பாலச்சந்திரா இல்லைன்னா பாரதி ராஜாவா இல்லைன்னா அவரா இவரான்னு கேட்பாங்களே தவிர ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இல்லை. இருந்தாலும் முயற்சியை விடாமல் சரி சரி பார்ப்போம், சின்ன ரோல் 1-2 இருந்தாக்க பண்ணுவியா சார், சார் சார் கொஞ்சம் மக்களுக்கு தெரிகிற மாதிரி, மக்களுக்கு தெரிகிற மாதிரினா சின்ன ரோல் என்ன தெரியாமல இருக்க போகுது, 2 டைலாக் பேசுவியே அதில் நல்ல நடியா அப்படிலாம் சொல்லி இல்லை பண்ணுறாங்களே தவிர நல்ல இது கிடைக்கல. ஸோ இப்போ கே பாலச்சந்திர ஒரு தடவை போய் பார்த்து வாய்ப்பு கேட்குற சான்ஸ் கிடைக்க இப்படி போகிறான், பார்க்குறான், ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறான், நாடகத்துக்கு வர சொல்கிறான். நாடகம் வெரி குட், எல்லா தமிழ் நாடகம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை, டைம் கிடைக்கிற போதெல்லாம் போகிறேன், உங்கள் நாடகம் குழு பேரெல்லாம் சொல்லு, இது சொல்லு, எழுதி கொடு,
என்னைக்கு நாடகம் இருக்குங்கிறது அப்பப்போ வந்து சொல்லு, நான் வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். பரவாயில்ல, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன், நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கு. நீ இன்னும் ஒரு 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 அடி இல்லைனாக்க அரை அடி உயரம் இருந்தனாக்க நல்ல ஹீரோ லுக் இருக்கும் உனக்கு அப்படின்லாம் சொல்ல. சார் என்ன சார், நீங்கள் நினச்சா முடியும் சார்லாம் சொல்லி என் கையில் காலில் விழ, பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம், எங்கள் அப்பாவை நான் பழி வாங்கணும் சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னது என்னடா கெட்ட புத்தியாக இருக்கு உனக்கு, உங்கள் அப்பாவை பழி வாங்கணுங்கிற? ஆமாம் சார், நான் முன்னுக்கே வரமாட்டேன்னு சொல்கிறாரு. நாடகத்தில் அத்தனை பேர் எழுந்து கைதட்டி எல்லாம் ரசிக்கிறாங்க, வைக்கிறாங்க, ஸ்டாண்டிங் ஓஷன் முடிக்கிற ட்ராமாவை. ஆனால் எங்கள் அப்பா கத்துறாரு, திட்டுறாரு. எதுக்குடா அவனுக்கு நடிப்பு எடுப்பலாம், என்ன மாதிரி ஒரு கடையில் வந்து கணக்கு எழுதுறா அப்படிங்கிறாரு. ஒரு நாளைக்கு உங்கள் அப்பாவை கூட்டுவாங்க அப்படிங்கிறாரு. இது அவருக்கு மனசில் பதிஞ்சு போகுது. இப்படி கூட ஒரு அப்பா சொல்லுவாரா அப்படின்னுட்டு ஆச்சரியப்பட்டு, அப்பா வந்து பையனை வந்து முன்னுக்கு வரத்துக்கு விடாமல் தடுக்கிறாரு. இவன் ஏதோ திறமை இருக்குன்னு சொல்கிறானே, சரி போய் பார்ப்போம் இவன் நாடகத்தை, ஓரளவுக்கு இவனுக்கு திறமை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம சின்ன வயசில் படாத கஷ்டமா, ஒரு தலகாணி ஒரு நல்ல பெட்டு வேணும்னு தான் நம்ம ஆசைப்பட்டோம். 10 வயசு 12 வயசு 13 வயசுலாம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வச்சு போய் நம்ம திறமையால முன்னுக்கு வந்திருக்கோம். நம்மளால் முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் திறமை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு பெரிய மனசு, நல்ல மனசு கொண்ட அந்த இயக்குனர் திரு கே பாலச்சந்தர் இவங்க போன்ற நாடகத்துக்கு தேடி போய் அவங்க கொடுத்திருந்ததெல்லாம் வச்சு ராணி சீத்தை ஹாலில் அந்த நாடகத்தை பார்க்குறாரு. ராணி சீத்தை ஹால் ஏர் கண்டிஷன்ட் ஹாலு, நல்ல ஹாலு, ஆனால் கொஞ்சம் சின்ன ஹாலு, ஒரு 400 பேர் தான் உட்கார முடியும். பட் பியூட்டிஃபுல் நியூ ஹாலாக இருக்குது. அந்த பீரியடில் நல்ல சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். இவர் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே பையன் ஓடி போய் வாங்க 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 வாங்கன்னு கொண்டு வந்து அவர் சென்டர் சீட்டில் ஃப்ரண்ட்டில் உட்காத்தி வச்சு எல்லாம் பண்ணி நல்ல ஹவுஸ்ஃபுல் ஆடியன்ஸு, சபா நல்ல சபா, ஓஹோன்னு நாடகத்தை போடுறாங்க, வைக்கிறாங்க. ஆரம்பத்திலேருந்து ஒரு உன்னிப்பாக அந்த நாடகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார், நல்லபடியாக யாரெல்லாம் நடிக்கிறாங்க என்னன்னு. ஏன்னா பிகாஸ் அவருடைய குணமே திறமை இருக்கிற எல்லாரையும் நல்லபடியாக யூஸ் பண்ணணுங்கிறது தான். அண்டு நடிப்பில் மட்டும் இல்லை, அந்த நாடகத்தோட வசனங்கள்லாம் நல்லா இருக்குது, நல்லா எழுதியிருக்காரு கதையை. அந்த கதை வசனகர்த்தாலாம் உடனே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வாய்ப்பு கிடையாது. அதாவது இவரே கதை வசனம் திரைக்கதையெல்லாம் எழுதி இயக்கவும் செய்கிறவருக்கு வேற இன்னொருத்தர் நல்லா எழுதியிருக்காருன்னா என்கரேஜ் பண்ணி அவர் கம்பெனிலேயே அவரை கதை வசனம் கொடுத்து இவர் திரைக்கதையும் டைரக்ஷன் மட்டும் பண்ணி முன்னுக்கு வரத்துக்குள்ள வாய்ப்புகளை செய்வார். அந்த மாதிரி பெரிய மனசு எத்தனை பேருக்கு வரும்னு தெரியாது. ஆனால் நிச்சயமாக கே பாலச்சந்தர் அப்படிங்கிற உயர்ந்த மனிதன், அதாவது அவருடைய உயர்ந்த பண்புகள், ரொம்ப பிரமாதமான மனிதர், நல்ல மனிதர்களில் ஒருவர். அண்ட் எல்லாரும் அவரை பார்த்தாலே சந்தோஷப்படுவாங்க, இவரோட படத்தில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அண்ட் அவர் படத்தில் நல்ல கேரக்டர் கொடுத்து நடித்தா வாழ்வு நிச்சயம். அதாவது மற்ற இயக்குநர்கள்லாம் எந்த விதமான யோஜனையும் இல்லாமல் நம்பி அந்த ஆளை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. எனிவே, இப்போ இந்த நாடகத்தை வந்து பார்க்குறாரு, வைக்கிறாரு. அந்த பையன் நடிப்பெல்லாம் பிரமாதமாக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் கூடவே 2-3 பேர் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க, கதை வசனம் பிரமாதமாக இருக்குது, எல்லாம் முடியும். ஓஹோ, இந்த கதையை நம்ம படமாக எடுத்து, அதாவது இது வந்து நாடகத்துக்குரிய விஷயங்களை இங்கே கொடுக்குறாங்க, படமாக எடுக்க ஒரு ஸ்கோப் இருக்குன்னு ஒரு மனசுக்கு பட உள்ளே போகிறாரு, பாராட்டுறாரு, வைக்கிறாரு. எல்லாம் ப்ளே ஸ்டாண்டிங் ஓஷனும் முடியுது, வைக்கிது, போகுது. ரொம்ப சந்தோஷமாக எல்லாரையும் ஆரத்தழுவி கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி வச்சு போய் யாருப்பா இந்த ட்ரூப்பை நடத்துகிற ஆளுன்னு கேட்க, உடனே சார் உங்களை கூப்பிட்றாரு சார், மிஸ்டர் வாசு வாங்க அப்படின்னு ட்ரூப் நடத்துகிறவரை. அவரும் அங்கேயே தான் நின்றுட்டு சான்ஸ் அவருக்கு கிடைக்குமான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அண்ட் நீங்கள் தான் கதை வசனம்லாம் எழுதிருக்கீங்க? ஆமாம் சார், என் பேர் வாசு சார், கதை வசனம்லாம் ரொம்ப நல்லா எழுதிக்கிட்டு இருக்கேன் சார். அண்ட் சின்ன சிறுகதைகள்லாம் கூட கல்கி ஆனந்தோடலாம் கூட வருது சார் 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 சொல்ல. அப்படியா, வெரி குட். நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ் பக்கம் வாங்கலை, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மதனை பார்த்து, ஏய் நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் நடிக்கிறடா, சூப்பர்டா, நான் கூட இவ்வளோ எதிர்பார்க்கல. அதாவது நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க நல்லா நடிக்கிறேன்னு, ஆனால் அதில் பாதி பேர் சொல்கிறது டூப்பாக இருக்கும், சில பேர் சொல்கிறது கொஞ்சம் உண்மையாக இருக்கும். நீ நிஜமாலே நல்லா இருக்கடா,
உனக்கு நல்ல சான்ஸ் கொடுக்கணும்னு தான் தோன்றது எனக்கு. பார்ப்போம், உங்கள் அப்பாவை ஒரு வழி பண்ணிடலாம், கவலைப்படாத நீ அப்படின்னு சொல்ல, சார் தேங்க்யூ சார் அந்த மனுஷனுக்கு அப்படின்னு ஒன்று அந்த வாசு, சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார், அவர் பையன்ட்டு தான் கோவப்படுறாராமே அப்படி இப்படின்னு சொல்ல, அப்படியா என்னப்பா மதன் திடீர்னு அப்பாவோட, ஆமாம் ஆமாம் அது பெரிய கதை, டெய்லி ரொம்ப திட்டுறாருப்பா, யாரும் உனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டான், யாரும் உனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டான், திறமை இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, நாட்டில் யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றாரு, வைக்கிறாரு போறாருன்னு சொன்னோன்னே, சார் என்ன சார் இது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்ல, சரி என்ன அன்னைக்கு அப்படி இப்படி போக அவர் வீட்டுக்கு போக அந்த அப்பனுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும்னு பாலச்சந்திர மனசுல படிச்சுன்னு சொல்லிடுது. ஏன்னா அவருடைய அப்பாவும் கிட்டத்தட்ட இவர் நாடகம் நடிக்கிற போது வைக்கிற போது அடிச்சு உதைச்சு எல்லாம் பண்ணி, ஏன்டா படிக்காம டயத்தை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வர, பாவம் இந்த பையன் எவ்வளோ கஷ்டப்படுவான், இவனுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு நினச்சிடுறாரு அவரு. பையனுக்கு அதிர்ஷ்டம், மதனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. அடுத்த நாளைக்கு வராங்க, அந்த வாசு வராரு, வந்த உடனே ட்ரூப் நீங்கள் தான் நடத்துறீங்களா வைக்கிறீங்களா, வெரி குட், என்ன எத்தனை நாடகம் போட்டிருக்கீங்க நல்லா கேட்டு வச்சு, நாங்கள் என்ன சார் அமைச்சூர் நாடகம் சார், 10 நாடகத்தில் 4 நாடகம் ஹிட் ஆகும், 6 நாடகம் ஃபெயில் ஆகும், இது வரைக்கும் 8 ஸ்கிரிப்ட் எழுதிருக்கே வச்சிருக்கேன், எனிவே இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கியா, இதை எங்கள் கம்பெனி மூலமாக படமாக எடுக்கிறோம், ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் மட்டும் நான் பண்ணுறேன், கதை வசனம் நீயே பண்ணு, அண்ட் அந்த மதனுக்கு அவன் பண்ண கேரக்டருக்கு படத்தில் கொடுத்துடலாம், ஓகேயா, பாக்கியெல்லாம் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஆளுகளுக்கு மற்ற கேரக்டர்ஸ்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி இல்லை இது பண்ணி 4 மாதம் படம் வெளியே வந்துருச்சு. அதாவது ஒரு மேடை நாடகம் படமாக வருதுங்கிற போது பல பத்திரிகைகள் சப்போர்ட் பண்ணி இந்த நாடகம் நிச்சயமாக படமாக வரணும் அன்றைக்கே நாங்கள் சொன்னப்போ வருது, கே பாலச்சந்திரை பண்ணுறாரு வைக்கிறாரு போகிறாருலாம் சொல்லி அமக்களமாக அட்டகாசமாக படம் ரிலீஸ் ஆக, படமும் அபவ் ஆவரேஜ் சக்ஸஸ், அதாவது சூப்பர் ஹிட் ஆகும்னு எதிர்பார்த்த படம் சுமாராகாமல் ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜாக போக, அவ்வளவுதான் நம்ம மதனுக்கு வாழ்க்கை கிடைத்து விட்டது முச்சுக்கிறாங்க எல்லாரும் வந்து. அப்போ அவர் பாலச்சந்தர் சந்தோஷமா அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டே, நல்லா பண்ணியிருக்கடா நீ, புதுமுகன்னே தெரியவே இல்லடா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் பண்ணி நடிச்சிருக்கேன், எனிவே படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும்னு நினைச்சேன், இல்லை அபவ் ஆவரேஜுங்கிறாங்க, பரவாயில்ல என்ன பண்ண முடியும், நம்ம எதிர்பார்த்ததுக்கு எல்லாமே நடந்துட்டாக்க தெய்வம் ஏதும் இல்லைன்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு தெரியாதா அப்படின்லாம் சொல்லி, இல்லையே சரி ரைட், எனக்கு உங்கள் அப்பாவை பார்க்கணும் கூட்டு வா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்பாவை கொண்டு வந்து, சார் எங்கள் அப்பா வந்திருக்காரு சார், ஒரு ஃப்ரண்ட் ரோல உட்காந்து விட, ஒரு பழி வாங்குறதுக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கும் எனக்கும், என்ன சார் உங்களுக்கு, ஆமாம் எப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷன் சொல்கிறானோ அந்த மனுஷனுக்கெல்லாம் புரிய வைக்கணும், உலகத்தில் திறமை இருக்கிறவங்க முன்னுக்கு வருவாங்கன்னு அப்படின்னு சொல்ல, ஃப்ரண்ட் ரோல் கொண்டு வந்து அப்பா உட்காத்தி வச்சு அந்த நாடகம் நடந்து ஐ மீன் அந்த ஃபங்க்ஷன் நடக்க, திரும்ப பாலச்சந்திரன் அவர்கள் மேடையில் வந்து எங்கடா அவங்க அப்பா இருக்காருன்னு பார்க்க, சார் ஃப்ரண்ட் ரோல சென்ட்ரல் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் சார்னு சொல்ல, அப்படி பார்க்குறாரு, அவ்வளோதான் மியூசிக் வருது, ஏஆர் ரஹ்மான்ட்டு இருந்து எம்எஸ் விஸ்வநாதன் இருந்து அப்புறம் இளையராஜாட்ட இருந்து எல்லார்ட்ட இருந்து மியூசிக் வர, ஷாக்குடு யாரு, கேபி பாலச்சந்தர் என்ற பெரிய மனிதர். அதாவது இவங்க அப்பா அந்த காலத்தில் நாடகத்தில் போடு போட்டு பிரமாதமாக ஹீரோவாக நடிச்சு எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40 வயசில் எதுவுமே வாய்ப்பு கிடைக்காம வேலைக்கும் போகாமல் அவஸ்தைப்பட்டு 10 ரூபா 20 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு இருந்து அவஸ்தைப்பட்டவர் கடைசியில் பாலச்சந்தர்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி, இவர் உனக்கு ஒன்றும் அதில் அனுபவம் இல்லையா, நடிப்புல தானே அனுபவம் இருக்குதுன்னு சொல்ல, சார் ப்ளீஸ் சாப்பாட்டுக்கே போயா தொந்தரவு பண்ணாதையா, நான் என்ன உலகத்துக்கே சோறு போட முடியும் அனுப்பிச்சிட்டாரு. அந்த மனுஷன்தான் இப்போ மதனுடைய அப்பாவாக அங்கே உட்கார்ந்துருக்கார். பாலச்சந்தர் பார்க்குறாரு, பையனை பார்க்குறாரு, அப்பாவை பார்க்குறாரு, பையனை பார்க்குறாரு, அப்பாவை பார்க்குறாரு, ஜாடை ரொம்ப இல்லை, இவன் பையன் அம்மா ஜாடை, அவ்வளவுதான் ஷாக்கில் அப்படியே கண்ணீர் விட்டு, உங்கள் அப்பாவுக்கு ஒரு காலத்தில் நான் செய்த தவறுக்கு இன்னைக்கு பரிகாரம் தேடிட்டேன்டா அப்படிங்கிறார். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே நேயர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ். ஒரு புது கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கேட்டிருப்பீங்க. கே பாலச்சந்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷனுடைய லைஃப்பில் நடந்த விஷயமாக இதை கற்பனையில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
உண்மையிலேயே அந்த மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷன், எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. இதில் மதன் அப்படிங்கிற கேரக்டர் அவர்கிட்ட போய் சான்ஸ் கேட்டு எப்படியாவது வாய்ப்பு வாங்கணும், நடிப்பு திறமை இருக்கு நமக்குன்னு நம்பினவன், ப்ரூவ் பண்ணவன், ஸ்டேஜில் நடிக்கிறவன். அவனுடைய அப்பா உண்மையிலேயே நல்ல ஒரு அமைச்சர் நாடக நடிகராக இருந்து திறமசாலியாக இருந்து வாய்ப்பு கிடைக்காம முன்னுக்கு வர முடியாமல் தவிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு கடையில் கணக்கு எழுதிக்கிட்டு இந்த பையனை வளர்க்குறாரு. ஆனால் அந்த ஜீனில் இருக்கிறதாலோ என்னவோ அந்த பையனுக்கும் நாடக ஆசையெல்லாம் வர, சரி இவனாவது வரானா பார்ப்போம் அப்படின்னுட்டு அவங்க அப்பா சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இது வர்றா, நல்லா நடிக்கிற வைக்கிற போகிற, ஓகே, பட் டைரக்டர்லாம் போய் பார்க்குற போது அவங்க மனசில் நிற்கிற மாதிரி ஏதாவது செய்யணும், சொல்லணும், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்குன்னு சொல்ல இவன் ஒரு யுக்தியை கடைப்பிடிக்கிறான். எங்கள் அப்பா ரொம்ப மோசம் சார், இந்த நாடகத்தில் நடித்தா நீ சரியில்லைன்னு சொல்லி திட்டுறாரு, எல்லாரும் போடுறாங்க நல்லா நடிக்கிறேன்னு. ஆனால் அவர் நான் அழிஞ்ச மாதிரி நீ அழிஞ்சு போட்டு விடான்னு திட்டுறாரு சார் அப்படின்லாம் சொல்லி அவங்க மனசில் இடத்த பிடிக்க முயற்சி பண்ணுறான். இதுதான் இந்த கதையின் கரு. அப்படி ஒரு பொய்யை சொல்லி என்கரேஜ் பண்ணுற அப்பா டிஸ்கரேஜ் பண்ணுறாருங்கிற மாதிரி பொய்யை சொல்ல அந்த டைரக்டர்லாம் ஏன் அப்படி பண்ணுறாரு, நல்ல திறமையாக இருக்கு உனக்கு, என்னப்பா இது, உங்கள் அப்பாவை ஒரு நாள் பார்த்து நான் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறது போக பாலச்சந்தர் ஒரு படமே எடுத்து இந்த பையனுக்கு நல்ல வாழ்வு கொடுத்து உங்கள் அப்பாவை கூப்பிடுன்னு சொல்லும்போது தான் ஷாக்கு. நான் சொல்லிட்டேனே, அப்பா நடிப்பில் முன்னுக்கு வராமல் ஒன்றும் முடியாமல் கடைசியில் இவர்கிட்டயே ஒரு அசிஸ்டன்ட் ட்ரை பண்ண, அப்போ பாலச்சந்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். இவ்வளவுதான். ஸோ இந்த கதையில் நீங்கள் கேட்குற போது பார்க்குற போது நீதி என்னன்னா, திறமை சில சமயம் மங்கி முன்னுக்கு வர முடியாமல் தவிப்பார்கள் பலர் இருப்பார்கள், ஆனால் பலர் முன்னுக்கும் வருவாங்கங்கிறது தான். ஸோ அப்பனுக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி பையனுக்கு கிடைச்சி பையன் ஓஹோன்னு வராங்கிறது தான் கதை. ஓகேயா? ஸோ யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத அந்த கடவுள் முடிவு பண்ணுறார். ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சா மாதிரி. அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ். பாய்.